வைப்பே. இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, என்னுடைய சாட்சி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். मेरे गवाही को आपके बीच में प्रकट करने के लिए हम बहुत खुश हैं. அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். आप सभी के लिए वो गवाही एकदम उपयोग रहेगा करके मैं विश्वास करता हूँ. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம இந்த சாட்சிக்கு நேராக நம்ம போகலாமா? एक हम छोटा प्रार्थना करके एक गीत मतलब गवाही के द्वारा जाएंगे. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारा स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். ये अच्छे समय के लिए हम कोटि कोटि स्तुति करते हैं. அப்பா, இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. पिता, ये जीवन आपने दिया है. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க அப்பா. माँ की गोद से हम उत्पन्न होने से पहले आपने हमें चुना है. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. उसके लिए हम आपको धन्यवाद करते हैं. அடையாளுடைய சாட்சியை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். जो जासी की जो गवाही को इस समय बोलने के लिए आपने कृपा की जाए परमेश्वर. அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும்படியாக நீர் ஆசீர்வதித்தலனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. बहुत सारे लोगों के लिए वो उपयोग होने के लिए आप कृपा कीजिए. மீதி அந்நேரம் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं. நீர் பேசுங்க, நீங்க வழி நடத்துங்க. आप बात कीजिए, अब आप अगुवाई कीजिए. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரேன், உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரேன். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரேன், உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரேன். என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, இந்த பாட்டில் எப்படி சொல்லி இருக்குதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. जैसा गीत में लिखा है उसी तरह मेरा जीवन था. ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, एकदम जो अंधकार भरा हुआ एक जीवन, வெளிச்சம் காமிக்க யாருமே இல்லை. उजाला दिखाने के लिए कोई नहीं है. அப்போ கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாரு. तभी परमेश्वर हमारे जीवन में आए. என்னுடைய சின்ன வயசுல அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி. मैंने जो बचपन में जो मैंने पैदा हुआ पूरा कन्याकुमारी गांव है. ஒரு அழகான ஊரு, एक अच्छा खूबसूरत गांव है. கன்னியாகுமரியில மார்த்தாண்டத்துல வந்து கல்லுப்பாலம் என்கிறதான ஊரு. जो कन्याकुमारी में मारतांडम करके
एक जगह में कल्लूपालम करके गांव में मैंने पैदा हुआ। அந்த ரொம்ப அழகான ஊர். एकदम बहुत सुंदर गांव है। நாங்க வந்து எங்க வீடு வந்து ரோட் சைடுல தான் இருந்துச்சு. हमारा जो घर है रोड के बगल में थी। பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரோடு, எல்லா ஊருக்கு போற பஸ்ஸும் எங்க வீட்டு முன்னாடி தான் போகும். एक बड़ा जो रोड है जो जो मतलब हर एक जो गांव में जाने वाले बस पूरा उस रोड में चलती है। கொஞ்சம் தான் எங்களுக்கு கேப், அப்புறம் வாசல், அப்புறம் வீடு. थोड़ा ही जो गैप है और जो उसके बाद जो द्वार है और घर है। என்னடா இது வீடு பத்தியெல்லாம் சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. क्या है जो घर के बारे में सब कहते हैं, मतलब ये सब सोचो मत। அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, அதுக்காக தான் நான் சொன்னேன். उसके लिए कारण है, मैं इसीलिए आपको बताती हूँ। பின்னாடி பாத்தீங்கன்னா வெளைன்னா என்ன சொல்லுவாங்க, நிறைய மரங்கள் செடி எல்லாம் இருந்துச்சு. पीछे देखेगा तो बगीचा था, मतलब जो बहुत सारे जो पेड़ तो पौधा उगने वाला सब वहाँ पर था। அப்புறம் எங்க வீட்டு பின்னாடி செங்கல் சூளையும் போடுவாங்க. और मेरे जो घर के बाजू में जो बट्टी लगाने वाला काम भी था। அது எங்க வாசல்ல இருந்து தான் அந்த லாரி எல்லாம் போகும். वो हमारे जो द्वार से ही बहुत सारे जो बट्टी को निकाल के जो गाड़ी है जाती है लारी। பாத்தீங்கன்னா அந்த வெளை அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு பின்னாடி வந்து பெரிய ஆறு. वो बगीचा के पीछे एक बड़ा नदी है। அப்படின்னா அந்த தாமிரபரணி ஆறோட பிரான்ச் குளுத்தர ஆறுன்னு சொல்லுவாங்க. वो जो तामिरबरणी उस नदी का ब्रांच है, मतलब कुलुतरन करके एक जो नदी है। பாருங்களேன், என் சின்ன நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு தடவை கூட அந்த ஆறு வற்றினதே இல்லை. देखो मैंने जब से पैदा हुआ तब से मैं देखा वो नदी कभी भी सूखा नहीं हुआ। அந்த ஆறு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று கரையிலெல்லாம் கடலில் எப்படி மணல் இருக்குமோ அதே போல் மணல் எல்லாம் நிறைய இருக்கும். ஆற்று கரையில் மணல் இருக்கும். वो नदी के किनारे में देखो जैसा हम समुद्र में देखते हैं जो मट्टी है, उसी तरह उस मट्टी वहाँ पर भी वो नदी के किनारे में रहती थी। அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ரோட்டு சைடே தான், முன்னாடி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வாய்க்கால். एक दिन थोड़ा आगे जाएगा तो जो वहाँ पर जो नालियाँ होती है, வாய்க்கால்னா சொல்லுவாங்க குளம் மாதிரி. जो मतलब जो जो झुंड में रहने वाला नालियाँ है। அப்போ பாருங்களேன், அது பக்கத்தில் ஒரு இசக்கியம்மன் கோயில். उसके बाजू में एक जो इसेकी अमन करके हिंदू का देवता है। நாங்கள் எங்களுடைய பூர்வீகம் முழுவதும் இந்து தான். हम हमारे जो पूरा जो बैकग्राउंड पूरा हिंदुता है। எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் தாத்தா வந்து ஹிந்து. हमारे परिवार में हमारे जो मेरा जो दादा है वो हिंदू है। எங்கள் பாட்டி வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்தவங்க. लेकिन मेरे जो दादी है वो आरसी क्रिश्चियन है वो। ஆனால் இந்துக்குள்ள எல்லா புக்கும் இருக்கும். जो हिंदू के जो बहुत सारे बुक्स रहता है அதே மாதிரி ஒரு பெரிய பைபிளும் இருக்கும். उसी तरह एक बड़ा बाइबल भी था वहाँ पर। எங்கள் தாத்தா வந்து அவங்க ஆம்பளை பசங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, அவருடைய வழியில் நடத்தினாரு. मेरा जो दादा है उन्होंने क्या किया, जो हमारे परिवार में जो कुछ जो पुरुष लोग हैं उन लोग को लेकर क्या किया, जो बच्चों लोग को लड़के लोग को उनके मार्ग में चलाने शुरू किया। ஆனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க பொம்பளை பிள்ளைங்களை வந்து அவங்க வழியில் நடத்தினாங்க. लेकिन मेरे दादी ने क्या किया, जो लड़की लोगों को लिए उनके मार्ग में चलाने के लिए उन्हें तैयार किया। எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர். मेरे पिता के जो पास पैदा हुआ जो 5 लोग हैं। எங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, मेरे पिता और बड़े पिता और छोटे पिता काका है। அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா, उसके बाद मेरा पिता का एक बहन थी அப்புறம் ஒரு தங்கச்சி और एक छोटी बहन थी। அப்போ அப்பாவோட அக்காவும் தங்கச்சியும் வந்து என்ன பண்ணாங்க, ஆர்சி கிறிஸ்தவங்க வழியிலேயே அவங்க வந்தாங்க. तभी देखो मेरा जो पिता का बड़ी बहन और छोटी बहन उन लोग क्या किया, आरसी के मार्ग में चलने लगे। ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாரும் பயங்கரமான இந்து. அவங்கெல்லாம் வந்து நிறைய மந்திரங்களை படித்து அப்படியே அந்த மந்திரவாதத்தின் வழியில் வந்தாங்க. देखो मेरे जो पिता के जो बड़े भाई छोटे भाई मेरे पिता भी क्या किया, वो लोग जो बड़ा भयंकर हिंदू था उन लोग क्या किया, जो हिंदू लोग करते पूजा जो मंदिर तंत्र सब करने लगा था। நான் பிறந்ததுலேருந்து எங்கள் சித்தப்பாவை நான் பார்த்ததே இல்லை. मैं जब से पैदा हुआ तब से मैंने मेरे चाचा को नहीं देखा मैंने। ஏன்னா எங்கள் சித்தப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் என்ன பண்ணாங்க, கேரளா அப்படின்னா இந்த மார்த்தாண்டம் கேரளாலாம் ஒரே ஊர் அப்படின்னா சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கேரளாக்குள்ளே போய் அங்கே அவங்க இருந்தாங்க. तभी देखो वहाँ पर जो मारतांडा में जो जोड़ने वाला केरला सब एक ही गांव है, वो लोग क्या किया वहाँ पर जाके रहने लगा।
அதனால அவங்கள நான் பார்க்கவே இல்லை. பெரியப்பா மட்டும் அடிக்கடி வருவார் போவார். मैंने बड़े जो मेरे पिता का बड़े भाई है उन्हें मैं देखा हूँ, वो लोग आते जाते हैं. அப்போ எங்கள் அப்பாவை வந்து எங்கள் தாத்தா என்ன பண்ணார், மந்திரவாதம் படிக்கிறதுக்காக அனுப்பினார். तभी देखो मेरे दादा ने मेरे पिता को जो जादू करने के लिए उन्होंने क्या किया, पढ़ाई किया. அதுவும் இல்லாமல் அவர் அந்த காலத்து காலேஜும் படித்தவர். वो उस समय में उस जमाने में जो उस कॉलेज में पढ़ाई किया है. அதுவும் இல்லாமல் ஒரு நாட்டு வைத்தியம், அந்த காலத்தில் வந்து நாட்டு வைத்தியம் தான் ரொம்ப சிறந்த வைத்தியமாக இருந்துச்சு. उन दिनों में देखो तो जड़ी बूटी जो वैद्य है वही उस समय में फेमस था. அப்போ நாட்டு வைத்தியம் படிக்கிறதுக்கும் அனுப்பினாரு. तभी जड़ी बूटी जो पढ़ने के लिए भी उन्होंने भेजा है. அது எங்கள் அப்பா வந்து மந்திரவாதம் வந்து ஹிந்துஸில் மட்டும் படிக்கல, முஸ்லீம் விதத்துலேயும் ஹிந்துஸ்லேயும் 2 விதத்தில் அவர் மந்திரவாதம் படித்தார். मेरे पिता ने सिर्फ हिंदू में जादू करने नहीं सीखा, और मुस्लिम और हिंदू दोनों मिलाकर उन्होंने क्या किया, जादू टोना करने के लिए सीखा है. அப்போது மந்திரவாதம் படித்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும். அப்படின்னா ரொம்ப கெட்ட வேலைகளை செய்கிறதுக்கும் மந்திரவாதம் இருக்குது, அதில் நல்ல செயல்களை செய்கிறதுக்கும் மந்திரவாதம் இருக்குது. यदि जो जादू करने वाले के पास हम जाके पूछेगा तो उन्हें बोलेंगे अच्छा काम करने के लिए भी जादू करते हैं और बुराई काम करने के लिए भी जादू करते हैं. எங்கள் அப்பா ஆனால் வந்து அவருக்கு குடும்பம் வந்ததால் அவர் வந்து கெட்ட செயல்களை எல்லாம் போய் செய்ய மாட்டார். मेरे पिता को परिवार हुआ इसीलिए वो बुराई काम करने के लिए नहीं गया है. அப்புறம் வந்து இந்த என்னது பேய் பிடிச்சா திருநூறு போடுறது, பிசாசு ஓட்டுறது, இந்த மாதிரி வீட்டில் மந்திரம் செஞ்சு அந்த கழிப்பு கழிக்கிறது, இந்த மாதிரி சில மந்திரவாதத்துக்கெல்லாம் எங்கள் அப்பா போவார். यदि भूत पकड़ेगा तो उसके लिए जो उसको ठीक करने के लिए कुछ दवा देता है, उसको भगाने के लिए कुछ करते हैं, वो सब जादू करते था मेरा पिता ने. எங்கள் வீட்டு பழைய வீடு அப்படின்னா எங்கள் அந்த கன்னியாகுமரி வீட்டில் பெரிய வீடு, அந்த வீட்டு முன்னாடியே எங்கள் அப்பா நாட்டு வைத்திய கடை வச்சுருந்தார். जो कन्याकुमारी जो गांव में एक बड़ा जो दुकान था, उस जो दुकान के बाजू में ही मेरे पिता ने जो जादू करने के लिए स्थान रखा था. அப்போ வந்து அந்த எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க எல்லாம் கைராசியான நாட்டு வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. तभी लोग कहने लगे ये तो एकदम नसीब वाला है जो इनके हाथ के द्वारा अच्छा ठीक होते करके वो कहते हैं लोग. எங்கள் அப்பாவோடைய பாட்டி அப்படி அந்த அவங்க வம்சத்தில் வந்தவங்களும் ஒரு நாட்டு வைத்தியச்சு தான், அவங்க பேர் போன நாட்டு வைத்தியச்சு. जो मेरे जो दादी के जो वंशावली में आए थे वो लोग भी जड़ी बूटी करने वाले परिवार के थे. அப்போ இப்படியே அவருடைய நாட்கள் கடந்துச்சு. ऐसा ही इनके जीवन बिताने लगा. வாலிப நாட்கள்லாம் இந்த மாதிரி காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு நடந்துட்டு இருந்தாரு. जो जवान की उम्र में पूरा ये सब सीखकर उसके मार्ग में चलने लगा. எங்க அப்பா வந்து ரொம்ப ஹைட் வெயிட்டா இருப்பாரு. मेरा जो पिता है जो एकदम हाइट और वेट था. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ராணுவத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க. எங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ராணுவத்துக்கு போனா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடையில போட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. उन दिनों में क्या करते हैं जो ऐसे लोगों को क्या करते हैं सैनिक में बुलाकर वहाँ पर लेके जाते थे. लेकिन उस समय में मेरे दादी ने क्या किया, मेरे पिता को एक जो टोकरी में रखकर उसे छिपा दिया है. அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து அப்புறம் ரயில்வே வேலைக்கு வந்து வீட்டு வீடாக ஆள் தேடி வருவாங்களா, அதுலேயே எங்கள் அப்பாவை வந்து கூப்பிடறதுக்கு வந்தாங்க. எங்கள் பாட்டி அதுக்கும் ஐயோ ட்ரெயின் அடித்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுக்கும் அனுப்பலை. तो उस समय भी वो जो रेलवे के काम करने के लिए लोग घर घर पर आके ढूंढते थे. तभी भी मेरे दादी ने क्या किया, रेलवे में काम करेगा तो रेलवे में मतलब उसमें मार कर मर जाएंगे करके उस काम में भी नहीं भेजा है मेरे पिता को. இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மந்திரம் செய்கிற அந்த வேலையும் அப்புறம் நாட்டு வைத்தியர் வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். तभी मेरा पिता ने जो जादू करना और जो जड़ी बूटी काम करना ये काम सिर्फ करता था. இப்போ வந்து எங்கள் அம்மா எப்படின்னா எங்கள் அப்பா வந்து மந்திரவாதியாக இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. जो मेरा जो पिता जादू करता था इसीलिए मेरे जो मम्मी मेरा माँ को उसको शादी करवा दिया है. எங்கள் அம்மா வந்து பயங்கரமான அவங்க ஹிந்து ஃபேமிலி. मेरा जो माँ है एकदम बड़ा जो भयंकर हिंदू बैकग्राउंड है, ரொம்ப பணக்காரங்க, एकदम अमीर लोग हैं. எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளோலாம் வசதியெல்லாம் இல்லை, மிடில் ஃபேமிலி. मेरे जो पिता के घर में ऐसा जो धन दौलत नहीं, मतलब मिडिल क्लास है वो लोग. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப பெரிய பணக்காரங்க. लेकिन मेरे जो माँ के घर में बहुत सारे अमीर लोग थे. எங்கள் மாமாங்கெல்லாம் அவங்க சொந்தமாக கோவில் வச்சு தான் அவங்க வந்து கும்பிட்டாங்க. जो मेरे मामा लोग के खुद जो मंदिर रख के वो लोग पूजा करते थे. எங்கள் அப்பாவுக்கு ஏன் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா, मेरे जो पिता को मेरे मम्मी को क्यों शादी करवा दिया है, ஏன்னா எங்கள் அம்மாவோட வீட்டு பக்கத்தில் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு ஆறு இருந்துச்சு.
जो हमारे जो माँ के घर में बगल में एक जो नदी था वहाँ पर, அது வந்து திருவட்டாறுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஊர். जो मेरे माँ का गांव है तिरुवटा गांव कर இன்றைக்கும் எங்கள் சித்தி குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. आज भी मेरे जो चाची की परिवार वहाँ पर है. அப்போது அந்த திருவட்டாரில் எங்கள் அம்மா அவங்க வந்து திருவட்டார் கொஞ்சம் தாண்டி எங்கள் அம்மா ஊர். அது சரியாக எனக்கு என்ன ஊருன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த ஊரில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆறு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. जो तिरुवटा जो गांव में एक जो नदी था वहाँ पर एक जो मंदिर भी था. அந்த கோயில் வந்து காளி கோயில்னு சொல்லுவாங்க. वो जो मंदिर को काली करके देवता की देवी की मंदिर थी. அப்போ அந்த சைடு வந்து எங்கள் அம்மாவுடைய தோட்டங்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டு அப்படின்னா எங்கள் மாமாவுடைய தோட்டங்கள் எல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. वहाँ पर जो हमारे जो माँ की जो बगीचा मामा की बगीचा सब वहाँ पर था. அப்போ அங்கே வந்து தென்னை மரம் நிறைய, அங்கெல்லாம் பனை மரம் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால அங்கே ஓலையெல்லாம் விழும், தென்னை அப்படின்னா காயெல்லாம் விழும். அதுக்காக எடுக்கிறதுக்கு போவாங்க. वहाँ पर जो बहुत सारे जो पेड़ था, वहाँ पर जो नारियल का पेड़ और जो बहुत सारे पेड़ है वहाँ पर. அப்போது அது இந்த தென்னை காய் பொறுக்கிறதுக்காக அப்படின்னா அந்த தேங்காய் இருக்குதுல்ல, தேங்காய் பழுத்து பழுத்து விழும், அதை பொறுக்கிறதுக்காக எங்கள் அம்மா அந்த சைடு போனாங்க. जो नारियल के पेड़ में जो गिरते नारियल को लेने के लिए मेरी माँ ने वहाँ पर जाती थी. அது வந்து ஒரு மத்தியானம் 12 மணியா இருந்துச்சாம். वो एक समय जो 12 समय था उस समय. அப்போ அங்கே யாருமே இல்லை. तभी वहाँ पर कोई नहीं था. அங்கே ஒரு சின்ன சத்தம் கேட்டு எங்கள் அம்மா பயந்துட்டாங்களாம். वहाँ पर एक जो छोटा आवाज सुनकर मेरे माँ ने डर गई. உடனே அந்த காளி அந்த கோயில் இருக்குல்ல, அந்த காளியோட வந்து ஸ்பிரிட் வந்து எங்கள் அம்மாக்குள்ளே பூந்துச்சு. अचानक क्या हुआ, वो जो काली का जो मंदिर है ना, उस मंदिर में वो अचानक जो काली का जो आत्मा है मेरे मम्मी को आके पकड़ लिया. அது வந்து ரொம்ப சின்ன வயசு எங்கள் அம்மாவுக்கு. तभी मेरा माँ को छोटा उम्र था. அப்போ வந்து யாரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வரல எங்கள் அம்மாவை. तभी मेरे माँ को शादी करवाने के लिए कोई नहीं आया था. எல்லாரும் பயந்தாங்க. सब लोग डरते थे. அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் வரும்போது எங்கள் अम्मा வந்து அந்த காளி அந்த உருவம் வந்து ஆடுவாங்க. तभी जो मंगलवार शुक्रवार को समय में वो काली मेरे माँ के अंदर आकर एकदम ऐसा नाचती है मेरा मम्मी. நான் யாரையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, இது வந்து ஒரு ரியாலிட்டி, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். मैं किसी को कोई को मतलब दुख पहुंचाने के लिए चोट लगाने के लिए मैं नहीं कहता हूँ. जो हकीकत मेरे जीवन में हुआ उसे मैं कहता हूँ. உண்மையாகவே எங்கள் அம்மா வந்து அந்த பேய் அந்த காளி வந்து ஆடும்போது அந்த உண்மையாகவே அந்த பல்லெல்லாம் உங்களுக்கு முளைச்சிரும், நாக்கெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குமா. जो अचानक जो सचमुच क्या होता है, वो काली आत्मा मेरे माँ के अंदर आते हैं, दांत पूरा बड़ा होती है और नाक भी बड़ा होती है. எல்லாரும் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். நான் அந்த டைமில் இல்லை, ஏன்னா என்னுடைய 2-3 வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. मैंने जो सुना है लेकिन मैं नहीं देखा हूँ, क्योंकि मैंने 2 उम्र में मेरा जो माँ को मैंने खो दिया हूँ. எங்கள் அக்கா இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. मेरे जो बहन है ये सब कहानी को मेरे को बताती थी. அப்போ வந்து பாருங்களேன், அப்போ வந்து அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். तभी देखो उसको कोई किसी को भी कंट्रोल करने नहीं हुआ था. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அழகுக்கு குறையில்ல, लेकिन मेरे माँ की जो सुंदरता की कमी नहीं थी, பணத்துக்கு குறையில, पैसा की कमी नहीं थी, நகைக்கு குறையில, और दाहिने के लिए कमी नहीं थी, எதுக்குமே குறையில. किसी की वस्तु की कमी नहीं थी. இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுடைய திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ये एक विषय के निमित्त उनकी जो शादी करवाने के लिए जो काम है वो जो एकदम जो देरी से हुआ था. அதனால தான் எங்க அப்பாவை குறித்து கேள்விப்பட்டாங்களாம். इसीलिए मेरे पिता के बारे में उन लोग सुनने पड़े. அப்பவே எங்க அப்பா ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாராம். तभी मेरे पिता ने एक जो कार्य को लिया तो उसे खत्म करने तक उन लोग चुपचाप नहीं रहते थे. அப்போ அதனால சொன்னாங்களா, ஒரு நல்ல மந்திரவாதி இருக்கிறான், அவனுக்கே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், நாளடைவில் வந்து அவன் மனைவியா இருக்கும்போது அந்த பேயை ஓட்டிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. तभी उन्होंने क्या किया, जो एकदम जादू करने वाला अच्छा जादू करने वाला एक व्यक्ति है, यदि उसी को आप शादी करेगा तो उनकी पत्नी सोचकर क्या करेगा, एक समय में आपको उसको वो भूत को भगा देगा करके. பாருங்களா, அப்போ எங்க அம்மாவுக்கு இவங்களுடைய ஈக்குவலுக்கு அவங்களுக்கு ஈக்குவலுக்கு ரொம்ப அதிகம் எங்க அம்மா வீட்டில். जो देखो मेरे जो माँ के घर में और इनके जो मेरे पिता के घर में जो
एकदम इक्वल में बहुत दूर है। ஆனால் இந்த ஒரு காரியத்துக்காக எங்கள் அம்மாவுக்கு அந்த காலத்திலே 100 பவுன் போட்டு நிறைய பணம் நிறைய இதெல்லாம் கொடுத்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். उसी समय में क्या किया, इस एक कारण के लिए जो 100 मतलब 100 पाउंड जो दाइना डालकर उसको शादी करवा दिया है। அப்போ பாருங்களேன், இப்போ இங்கே எங்கள் வீட்டில் வந்த பிறகும் எங்கள் அப்பா என்னென்னமோ பண்ணியும் அந்த காளி எங்கள் அம்மா விட்டு போகவே இல்லை. देखो मेरा जो पिता जो माता पिता शादी करने के बाद भी मेरे पिता ने जो कुछ जो कोशिश किया फिर भी वो काली आत्मा मेरे माँ से नहीं गया। அப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பூஜை நாட்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப எங்கள் அம்மா ஆடுவாங்களாம். तो मंगलवार शुक्रवार ऐसा जो पूजा करने वाला समय आते समय मेरे जो माँ एकदम ज़्यादा नाचती है। அதனால எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு பயந்து யாருமே வரவும் மாட்டாங்களாம். इसलिए मेरे जो सब लोग डर कर हमारे घर पर नहीं आते थे। அப்புறம் குழந்தைங்க பிறந்து அதனால நிறைய இறந்து போயிடுச்சுங்க. और बहुत सारे जो बच्चे लोग पैदा होकर भी वो बच्चे लोग मर गए। அதில் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். उसमें हम लोग सिर्फ 4 ही लोग थे। பாருங்களா, அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இருட்டான வாழ்க்கையில் देखो कितना जो बड़ा जो कठोर और जो अंधकार भरा हुआ जीवन है ना। அவன் எங்கள் அப்பாவுக்கு எல்லா பழக்கமும் இருந்துச்சு. तब मेरा पिता को बहुत सारा जो आदत था, என்னன்னா குடிப்பாரு, और शराबी था, சிகரெட் ஊதுவாரு, सिगरेट पीता था, வெத்தில பக் போடுவாரு, पान पराग மற்ற பொண்ணுங்க விஷயம் மட்டும் இல்லை, மீதி எல்லாம் இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. जो लड़की के बारे में ऐसा कुछ नहीं था, लेकिन बाकी सब काम अच्छा मतलब वो करने लगा था। ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல குணமும் இருந்துச்சு. फिर भी मेरे पिता को अच्छा स्वभाव था। ஏன்னா அந்த மந்திரத்துக்கு இந்த மாதிரி போகிற எல்லா பணத்தையும் வந்து வீட்டுக்கு எங்களுக்கு கொண்டே வரமாட்டார். जो जादू करने के लिए उस मंदिर करने के लिए जो आते वो पैसा को हम हमारे घर पे नहीं देते थे। அவருக்கு சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க. उनकी जो शिष्य लोग थे அவங்களுக்கு கொடுத்துருவாரு, उनको देते थे। அப்போ வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையா வருவாரு. तो घर पे आते समय काली आत्मा आते हैं। அப்புறம் வந்து வீட்டில் வந்து நாட்டு வைத்தியர் கடை இருந்துச்சுல்ல, அந்த கடையில் வர வருமானம் தான் எங்கள் அப்பாவுக்கு கையில் இருக்கும். तो जो हमारे जो घर में जो जड़ी बूटी करने वाला जो उस काम के द्वारा है जो आते पगार है उसे लेकर हमारे परिवार को चलाया। அதுலேயும் நிறைய குடிப்பாரு, அதையும் வெகத்தில் பாக்கு போடுவார். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தால் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் நம்ம வீட்டில் ஒன்றுமே தங்காதுல்ல. जो उसे में भी क्या करते थे, बहुत सारे जो दारू पीकर जो पान पराग खाकर उसे भी जो जितने भी कमाई होते भी उसने क्या करते उसको व्यर्थ करते थे। ஆனால் எல்லாம் வேலை நல்ல வேலையை செஞ்சாலும் ஆனால் கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருப்பார். देखो कितना भी काम करेगा तो भी हाथ में कुछ भी नहीं रहते थे, ऐसा ही हुआ था। இப்படியே நாட்கள் கொஞ்ச நாட்கள் ஓடிச்சு. ऐसा ही दिन बीतने लगा। அப்போது வந்து என்னை எப்படி பெற்றெடுத்தாங்கன்னா, நான் வந்து அந்த பிசாசு அப்படின்னா அந்த காளி பிசாசு வரும்ல, तभी देखो मैंने कैसा पैदा हुआ, जो तभी जो काली का जो आत्मा आती है तभी அப்போ வந்து ரொம்ப தூரம் ஒரு எத்தனை ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டாங்க. तभी देखो 3 किलोमीटर ने मेरा माँ ने जो भाग गए। ஓடி அப்புறமா வந்து ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நான் பிறந்தேன். वो जो भाग कर एक जो नारियल के पेड़ के नीचे मैंने पैदा हुआ। பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்றாருல. देखो परमेश्वर कैसा हमें चुनता है। அப்போ அந்த அப்படின்னா அந்த காளி பேய் வந்து என்னை கொல்றதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்துச்சான். देखो जो काली आत्मा मुझे मारने के लिए नाश करने के लिए कितना ही जो प्रयत्न किया था। அதனால தான் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி திரும்ப எங்கெங்கே விழுந்து அவங்கள விழ வச்சு என்னென்னமோ பண்ணிச்சான். देखो इसलिए क्या किया, 3 किलोमीटर भगाकर जो कुछ उसको मार जो नीचे गिराकर ऐसा नाश करने जो कुछ किया था उसने। ஆனால் கர்த்தருடைய கிருபையினால கரெக்டாக வந்து அந்த தென்னை மரத்தடியில் வந்து பிறக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். जो अचानक जो परमेश्वर कृपा से उस नारियल के पेड़ के नीचे पैदा होने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है। பாருங்க, நான் ஒரு வீட்டில் கூட பிறக்கல, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட பிறக்கல. देखो मैंने घर पे या ना हॉस्टल में भी पैदा नहीं हुआ। சரி, கர்த்தர் வந்து இவ்வளோ ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மளை வந்து எப்படி கிருபையாக நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன். देखो परमेश्वर हम माँ के गोद में उत्पन्न होने से पहला ही हमें कैसा चुना है करके मैं आपको बताती हूँ। அப்புறம் வந்து எனக்கு ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும்போது अभी तभी उसके बाद मैं 2-3
महीना पेट में थी मैं। அப்போ வந்து எங்களுக்கு அப்போ பழைய பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த பாத்ரூம் வந்து ஒரு தென்னை மரத்து பக்கத்தில் தான் அந்த பாத்ரூம் இருந்துச்சு. तभी हमारे लिए जो पुराना एक बाथरूम था वो बाथरूम नारियल के पेड़ के बाजू में थी. அது பக்கத்தில் வந்து வெளியே வச்சு எங்கள் அம்மா என்னை குளிக்க வச்சுட்டே இருந்தாங்களா. तभी मैंने 2 साल की जो उम्र थी तभी मेरे माँ ने बाहर रखकर मुझे जो मतलब पानी से नहाना स्नान कर रहे थे. எங்க அப்பா பேசிட்டே இருந்தாரு அந்த தென்னை மரத்து கீழே இருந்து. तभी मेरे पिता ने उस नारियल के पेड़ के नीचे बैठकर बात करते थे. திடீர்னு அந்த காளி பேய் வந்து உடனே என்ன பண்ணாங்களாம், எங்க அம்मा அப்படியே என்ன தூக்கி அந்த தென்னை மரத்திலே அடிச்சிட்டாங்களாம். वो अचानक क्या हुआ, वो काली आत्मा आकर मेरे माँ के अंदर आत्मा आकर वो अचानक क्या किया, मुझे उठाकर ऐसा नारियल के पेड़ में फेंक दिया है. உடனே எங்க அப்பா எப்படிதான் அவருக்கு கை வந்துச்சுன்னே தெரியல, அப்படி ஒரு கையை நீட்டினாரு, அந்த கையில கரெக்டா நான் வந்து விழுந்தேன். अचानक क्या किया, मेरे पिता ने हाथ को बढ़ा दिया, मतलब कैसा उन्होंने बढ़ा दिया पता नहीं, लेकिन हाथ को बढ़ाते ही मैं जाकर वो हाथ में बैठ गई. பாருங்க, கர்த்தருடைய கிருபைனால அப்பவே பிசாசு என்னை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து செஞ்சான், ஆனாலும் ஒன்றும் முடியாம போயிடுச்சு. देखो परमेश्वर जो उस समय में कैसा अनुग्रह किया, जो शैतान ने मुझे उस समय में मारने के लिए कोशिश किया, लेकिन परमेश्वर नहीं छोड़ा है. அப்புறம் என்னை வளர்த்துனது எல்லாமே வந்து எங்க அம்மாவுக்கு சுய நினைவு நிறைய நேரத்துல இருக்காது. जो मेरे जो माँ को बहुत सारे समय में जो खुद की दिमाग नहीं होती थी. அப்போ எங்க வீட்ல வந்து நான் சொன்னேன்ல பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, मैंने कहा था मेरे जो घर है बड़ा घर है. அதுல ஒருத்தவங்க வாடகைக்கு இருந்தாங்க. उसमें एक जो बाड़े में थे. அதே போல அவங்க வந்து பெண்டிகாஸ்ட் கிறிஸ்தவங்க. वो लोग जो है जो बेंडिकॉस्ट की मसीह लोग हैं. எங்க ரிலேஷன் தான் இருந்தாங்க. हमारे जो रिश्तेदार था वो लोग. அப்போ வந்து அவங்க தான் என்ன வந்து குளிக்க, அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட என்ன விட மாட்டாங்களாம். उसके बाद क्या करते थे, मेरे पिता ने मेरे माँ के पास नहीं छोड़ते थे. அப்போ வந்து அந்த பெண்டிகாஸ் சொன்னேன்ல, அந்த அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம், குளிக்க வச்சு அவங்க தான் என்ன பார்த்துப்பாங்களாம். जो 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 मैंने कहा जो बेंडिकॉस्ट के जो मसीह लोग हैं वही लोग क्या करते थे, मुझे उठाकर जो स्नान करने के लिए, जो कुछ करने के लिए, मुझे देखभाल करने के लिए करते थे. அப்போ எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கிட்டேருந்து என்னை வாங்கி சாம்பலில் போட்டு பெரட்டு என்னை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பிசாசு அப்பவே முயற்சி செஞ்சான். तभी मेरे माँ ने क्या किया, उनसे मेरे उस लोग से मुझे खींच कर जो राग में मुझे मतलब डालकर ऐसा एकदम पूरा राग बनाकर कैसा भी मुझे नाश करने के लिए शैतान ने कार्य किया था. அப்புறம் வந்து இப்போ இந்த போராட்டம் எதுக்குன்னா, இப்போ எங்க அப்பா கிட்ட ஒரு விவாதம் அப்படின்னா அந்த காளி பேய்க்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சண்டை. ये जो संकट क्यों है, अभी मेरा पिता को और ये जो काली आत्मा को एक लड़ाई है. ஏன்னா எங்க அப்பாவுக்கு அப்பவே நான் சொன்னேன்ல, தாத்தா காலத்துல அப்படின்னா எங்க பாட்டி வந்து ஆர்சி கிறிஸ்தவங்க, அதனால ஒரு பெரிய பைபிள் வந்து எங்க வீட்டுல இருந்துச்சுன்ட்டு. मैंने कहा था ना, मेरे जो पिता है जादू करने के लिए वो बड़ा व्यक्ति है, और मेरा दादी है एक आरसी क्रिश्चियन मसीह लोग है. मेरे घर में बड़ा बाइबल थी. அப்புறம் எங்க அப்பா வந்து நிறைய இந்த பகவத்கீதை, ரிக்கேசுர், சாம அதர்வன புஸ்தகங்கள், அப்புறம் ஹிந்து புக்ஸு, அப்புறம் வந்து நிறைய அந்த மந்திரம் எழுதி வைக்கிறதான நிறைய இதெல்லாம் அப்போல்லாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரும்பு மாதிரி ஒரு பத்தலாவா அந்த இதில் தான் எழுதுவாங்க, ஓட்டு சுவடின்னு சொல்லுவாங்க. அதை जो घर में मेरे पिता ने क्या करते थे, जो उनकी जो वेदा है, जो भगवत वेदा, जो यजुर साम अदर ने सब रखकर उसे पढ़कर वो पूजा करते थे. और मेरे जो घर में बहुत सारे काम जो मतलब एक जो लोकन में जो मंत्र सब लिख के रखते थे. அந்த மந்திரம் எல்லாம் வந்து அந்த தகடுல எழுதுறதுக்கு ஒரு எழுத்தாணி ஒன்று இருக்கும். எழுத்தாணின்னா நம்ம பென்சில் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது இரும்புல இருக்கும். देखो वो सब जो जादू को लिखने के लिए एक जो लोकन में लिखने के लिए जो पेंसिल की तरफ एक जो चीज़ होती है. அப்போ இதெல்லாமே இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாட்ட இந்த காளி வந்து ஒரு போராட்டம், நீ வந்து எனக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. तभी जो ऐसा रहते समय एक काली आकर मेरे पिता से कहने लगा, तू आकर मेरे लिए एक जो मंदिर बनाना है करके. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எங்க வீடு வந்து ரோட் சைடில் இருந்துச்சு. அது ஒரு பெரிய அப்படின்னா எல்லா ரூட்லேருந்து அந்த எங்கள் ரோட்டில் தான் அந்த பஸ் எல்லாம் போகும், நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. तभी देखो मेरा जो घर था जो रोड के बाजू में थे, वहाँ पर ही जो बहुत सारे जो बस लारी जो गाड़ी सब जाती है. அப்போ கொஞ்சம் வாசல் தான் இருக்கும் எங்களுக்கு. तभी हमारे लिए थोड़ा ही जो द्वार था वहाँ पर. அது வந்து ஒரு பிரபலமான இடம்ன்றதுனால
அந்த காளி சொல்லிச்சு, நீங்க எனக்கு இந்த வாசல்ல உன் வாசல்ல நீ ஒரு கோயில் கட்டு, அந்த கோயில்ல இருந்துட்டு நான் உன்னை நிறைய பெரிய பணக்காரனை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. जो नामदार जो जगह था इसीलिए वो काली ने कहा तू आकर मेरे लिए एक मंदिर बना, मैं तेरे लिए एक जो अच्छा कार्य करेगा तुझे अमीर ज़्यादा पैसा देकर अमीर के समान बनाऊं करके कहने लगी. அப்போ மந்திரவாதிகள்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு சில ரகசியங்கள் இருக்கும், ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. जो आपको जो आप जाके जो पूजा करने वाले के पास पूछेगा तो मालूम पड़ेगा, वो लोग जो उनके पास रहस्य रहता है वो बाहर नहीं बताते हैं. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அந்த காளி கிட்ட? मेरे पिता ने क्या कहा पता है वो काली के पास? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? हम अगले हफ्ते देखेंगे. சரி, இதை நீங்க ஒரு அப்படின்னா யோசிச்சுட்டே இருங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருங்க. आप जो सोचते रहो क्या 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 हुआ रहेगा करके. ரொம்ப நேரம் நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? बहुत सारे समय हम कहेगा तो आपको कंडल हो जाएगा. இதோட இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்றேன். यहाँ पर मेरा जो कहा जो मतलब गवाही को खत्म करता हूँ, नेक्स्ट वीक में आप कंटिन्यू करता हूँ. நிறைய காரியங்கள் இருக்குது. எங்கள் அப்பா எப்படியெல்லாம் மந்திரம் செஞ்சார், எப்படியெல்லாம் நடுக்காட்டில் அப்படின்னா அந்த கல்லறையிலலாம் போய் இருப்பார், அங்கேருந்து அந்த குழந்தைங்களுடைய அந்த மூளையெல்லாம் எடுத்து எப்படியெல்லாம் மருந்து செய்வார், இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய சாட்சியில் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். बहुत सारे कार्य है जैसा मतलब कैसा मेरे पिता ने जाकर जादू करता था और जो कब्रिस्तान में जाकर जो बच्चों लोग का जो दिमाग को लेकर उसे कैसा वो दवा करता था, सब बताने वाले हैं. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ये सब आपको उपयोग रहेगा करके मैं विश्वास करता हूँ. இதெல்லாம் நீங்கள் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருடைய நாமத்தினால. आप जो एकदम धीरे से देखने वाले सबको हम परमेश्वर नाम से हम धन्यवाद करते हैं. நம்ம முடிச்சிடலாமா? हम खत्म करेंगे. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். हम अगले ऑप्शन देखेंगे. ஜெபம் பண்ணி முடிப்போம். प्रार्थना करके समाप्त करेंगे. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमें स्वर्गीय पिता, இவ்வளவு நேரம் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. अभी तक मेरे गवाही को प्रकट करने के लिए आपने अनुग्रह किया है. இது ஒவ்வொருடைய இருதயங்கள்ல தொடும்படியாக நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ये हर एक हृदय में छूने के लिए आप कृपा कीजिए. பிசாசு எவ்வளவு தந்திரமுள்ளவன் என்றும், जो शैतान कितना चालाक है, அது அவன் எப்படி குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதையும், वो कैसा परिवार को नाश करता है कर கர்த்தர் எப்படியா அதன் மத்தியில ஜனங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வழியில நடத்துகிறார் என்பதையும், जो प्रभु उस समय में जो उस परिस्थिति में कैसे लोगों को चुनकर वो कैसे छुटकारा देते कर மக்கள் இந்த சாட்சியின் மூலமாக அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. लोग इस गवाही के द्वारा जानने के लिए आप कृपा कीजिए. மீதியான நேரம் முழுவதுமா நம்முடைய கரத்துல தருகிறோம். बाकी समय पूरा हम आपके हाथ में सौंपते हैं. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென். आमीन.